ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம லாங் டியூபர்டு வச்சு ஒரு ப்ரூச் ஒர்க் பண்ணலாம். ஏற்கனவே வீடியோவில் நான் 2 டைப் 1 டைப் 2ன்ட்டு உங்களுக்கு ஒரு ப்ரூச் ஒர்க் பண்ணி காமிச்சேன். அது ஃபினிஷிங் வந்து சரியாக வீடியோவில் கவர் ஆகலை. அந்த ஒர்க் இதில் இருக்குது பாருங்கள். 2 சர்க்கிள் மேக் பண்ணி போட்டோம் இல்லைங்களா, அது இந்த டிசைன் தான். நெக்ஸ்ட் வந்து இதில் என்ன பண்ணுறோன்னா, நம்ம கோல்டு கலரு சில்வர் கலரும் நம்மளோட விருப்பம்தான். அந்த கம்பி எடுத்துகிட்டு அதுக்குள்ளே வந்து அதாவது டியூப் பீட் எடுத்திருக்கோம். டியூப் பீட்குள்ளே நம்ம கம்பியை விடுறோம். 4 டியூப் பீட் எடுத்திருக்கேன். அது 4த்தையும் ஒரு டைமண்ட் ஷேப்பில் நம்ம ஃபோல்டு பண்ணி ஈவன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த 2 கம்பியுமே நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக முறுக்கி விட்டுக்கலாம். முறுக்கி விட்டுட்டு அதை கட் பண்ணிவிட்டு க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸ்டிச்சஸ் மட்டுமே கொடுக்கக்கூடாது, க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணால் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். சேம் ப்ளவுஸ்லேயுமே இதே மாதிரி பண்ணுங்கள். பட் ப்ளவுஸில் பண்ணும்போது மேட்சிங் த்ரெட் யூஸ் பண்ணுங்கள். கிளாஸில் எப்படி யூஸ் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. நான் ஸ்டிக் பண்ணிட்டதுக்கப்புறமா கார்னரில் நான் ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன். 4 கார்னருக்குமே நான் வந்து ஸ்டிச் கொடுக்குறேன் பாருங்கள். நான் இதில் க்ரீன் கலர் த்ரெட் தான் கொடுக்குறேன். இது ஃபுல்லாகவே நான் க்ரீன் கலர் த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். நீங்கள் ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போது மேட்சிங் த்ரெட்டு யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நடுவில் ஒரு ஷெல் கொடுக்குறேன் நான். அதுக்கு மேலே ஒரு கிளிப் ஸ்டோன் கொடுக்குறேன். கிளிப் ஸ்டோனில் நமக்கு 2 ஹோல் இருக்கும். ஒரு ஸ்டிச் மட்டும் கொடுக்கக்கூடாது, 2 ஸ்டிச் கொடுத்தா தான் அது நமக்கு ஸ்ட்ராங்காக நிற்கும். நான் அந்த ஷெல் இருக்குங்களா, அது லீஃபும் சொல்லலாம். அந்த ஹோலில் தான் நான் வந்து ஊசியை விட்டு எடுத்து கிளிப் ஸ்டோனையுமே நான் அந்த இடத்துல தான் ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்கேன். அப்போ தான் நமக்கு அந்த லீஃபுமே ஸ்ட்ராங்காக நிற்கும். மறுபடியும் நான் வந்து ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸ் எடுத்து அதில் நான் ஒரு சுகர் பீட் கொடுத்து லாக் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டைமண்டுக்கு மேலே டாப்பில் ஒரு ஒயிட் கலர் ஃப்ளவர். இது வந்து சின்ன சைஸ் ஃப்ளவர். இதில் பெரிய சைஸும் இருக்குது. நான் பெருசு வச்சு பார்த்தேன், எனக்கு பிடிக்கல, அதனால் நான் சின்னது வச்சுருக்கேன். அதுக்கு மேலே ஒரு எல்லோ கலர் ஃப்ளவர் கொடுத்துருக்கேன் நான், எல்லோ கலர் ஃப்ளவர் பீடு. அதுக்கு மேலே 3mm பீடு இல்லை 4mm பீடு உங்களோட விருப்பம்தான். நான் வந்து 3mm பீட் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு அதை நான் லாக் பண்ணுறேன். ஃபஸ்ட் நம்ம அந்த பீடை ஸ்கிப் பண்ணிவிட்டு தான் நம்ம உள்ளே ஊசியை விடணும். பீடில் இருக்க ஹோல்குள்ளே விட்டால் தையல் பிரிஞ்சு நம்ம போட்டது வந்துடும் இல்லைங்களா. ஸோ இப்போ ஒயிட் ஃப்ளவர் வந்து பெட்டலுக்கு சென்டரில் நம்ம ஒரு ஸ்டிச் கொடுத்தா தான் அந்த ஃப்ளவர் வந்து ஆடாமல் ஸ்ட்ராங்காக நிற்கும். அதுதான் நான் கொடுத்துட்ருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஃப்ளவர் வைக்கும்போதே அந்த ஸ்டிச் கொடுத்துருக்கணும். அதை நான் கொடுக்க மறந்துட்டேன், அதனால தான் நான் மறுபடியும் கொடுத்தேன். நெக்ஸ்ட்டு அந்த ஃப்ளவருக்கு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 2 லீவ் க்ரீன் கலர் சீக்வன்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த லீவ் சீக்வன்ஸில் நான் ஒரு டியூப் பீடுமே கொடுக்குறேன். டியூப் பீட் கொடுத்துருக்கேன். அதில் நம்ம டியூப் பீடுக்கு பதிலாக சுகர் பீடும் கொடுக்கலாம். இந்த ப்ரூச் ஒர்க் அவ்வளோதான், ஃபினிஷ் ஆகிடுச்சு பாருங்கள். நீங்கள் எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதை நம்ம ப்ளவுஸில் பண்ணும்போது கண்டிப்பாக அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இது நான் மேக் பண்ணுறது வந்து எனக்கு தோணுன மாதிரி இதை நான் ரெடி பண்ணேன். இது என்னோடய ஓன் க்ரியேட்டிவிட்டி தான். இப்போது நான் இதில் வந்து க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணுறேன். க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச்சஸ் கொடுக்க போகிறோம். அந்த ஹோலில் நம்ம கண்டிப்பாக ஸ்டிச்சஸ் கொடுக்கணும், அப்போ தான் வந்து எடுக்காமல் இருக்கும். 2மே நமக்கு ஸ்ட்ராங்காக நிற்கும். ஃபஸ்ட்டு நான் 4மே வந்து க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டிக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சஸ் கொடுக்கும்போது அந்த ஹோலில் விட்டு எடுத்துகிட்டு ஒவ்வொரு ஃப்ளவருக்கும் மேலேயும் நான் 3 சுகர் பீட் கொடுத்துருக்கேன். அதில் 2 சுகர் பீட் கீழே தள்ளிட்டு பாருங்கள், 3 பாருங்கள். நம்ம பீட்குள்ளேயே ஒரு பீட் விட்டுட்டு 2 பீட்குள்ளே ஸ்டிச்சஸ் கொடுக்கும்போது அந்த பீடு நமக்கு அப்படியே நிற்கும். நான் அப்படி கொடுக்காம ஃப்ளவருக்குள்ளேயே விட்டு நான் வெளியே இழுக்கும்போது அந்த சுகர் பீடு வந்து மடங்கி இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் நான் சொன்ன மாதிரி பண்ணிங்கனாலும் அது உங்களுக்கு அழகாக இருக்கும். 3 சுகர் பீடு எடுத்துகிட்டு ஒரு சுகர் பீட் தள்ளிட்டு 2வது பீடில் உள்ளே ஊசி விடும்போது நமக்கு அது ஃப்ளவரில் காம்பு நீட்டிகிட்டு இருக்க மாதிரி அழகாக இருக்கும். நீங்கள் அது மாதிரி பண்ணிக்கலாம். நான் அப்படி பண்ணல. 3 சுகர் பீட் போட்டுட்டு அந்த ஃப்ளவருக்குள்ளேயே நான் இந்த ஹோல்குள்ளேயே நான் உள்ளே விட்டு இழுத்துட்டேன். அதே மாதிரி நம்ம 4 ஃப்ளவர்லேயும் மேக் பண்ணிக்கலாம். நீங்கள் எடுத்து சுகர் பீட் தான் பண்ணணும்னு கிடையாது. இது நமக்கு சுகர் பீட்லேயே நிறைய கலர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நிறைய மெட்டீரியல்ஸ்லாம் நமக்கு கிடைக்கிது. அதை கூட நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து சென்டரில் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒயிட் கலரில் யூஸ் பண்ணுற பீடு, ஒயிட் கலர் பீடு, அதுக்கப்புறம் வந்து சுகர் பீடு வச்சு லாக் ஸ்டிச் பாருங்கள். நான் கோல்டு கலர் யூஸ் பண்ணல, ஒயிட் கலர் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த பேர்ல் பீட் யூஸ் பண்ணும்போது நமக்கு இன்னும் எடுத்து கொடுக்கும், கலர் அழகாக இருக்கும். இதுலேயுமே நமக்கு நிறைய கலர்ஸ் எல்லாம் கிடைக்கிது. நான் ஒயிட் தான் வச்சுருக்கேன், அதனால் நான் ஒயிட் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
ஒயிட் கலர் பீடை சுகர் பீட் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒயிட் கலரில் நம்ம ஊசியை விட்டு வெளியே எடுக்கும்போது நமக்கு அது லாக் ஸ்டிச் அழகாக நிற்கும். இப்போ நான் ஃப்ளவருக்குள்ளே வந்து ஒயிட் கலரில் நான் பேர்ல் பீட் மட்டும், அதாவது ரவுண்ட் ஷேப் மட்டும் கொடுக்கல. என்னோட அந்த கப்பில் பாருங்கள் ட்ராப் பீட் கூட இருக்கும் ஒயிட் கலர் 2.5 mm அது. அந்த பீடுமே நான் 2 கொடுத்துருப்பேன். அது இன்னும் நம்ம கொஞ்சம் நீளமாக அழகாக நீட்டிட்டு நிற்கும். அதுக்கப்புறம் நான் கீழே வந்து சேம் டியூப் பீட் நம்ம மேலே ஏற்கனவே 2 சர்க்கிளில் போட்ட மாதிரி ஒரு சுகர் பீட் 3 mm பீட், ஒரு டியூப் பீட் 3 mm பீட், ஒரு சுகர் பீட் வச்சு ஒரு லைன் மேக் பண்ணுறோம். கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு கீழே இறக்கி மறுபடியும் இன்னொரு லைன், இது மாதிரி 3 லைன் மேக் பண்ணுறோம். இப்படி மேக் பண்ணி தான் நம்ம இந்த ஃப்ளவர் ப்ரூச் ஒர்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். பாருங்கள் இதுதான் ஃபினிஷிங் நமக்கு. இது என்னோடய ஓன் க்ரியேட்டிவிட்டி. அதுக்கு பக்கத்தில் நான் வந்து 3 ஃப்ளவர் சீக்வென்ஸ் கொடுக்குறேன். இந்த கிளாஸ் இதோட முடிஞ்சது. நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம்.